ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உமா கார்த்திக் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே சாரா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு ஆடியோ நாவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க. கதையை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டும் பண்ணிருங்க. சரிங்க, இப்போ எழுத்தாளர் உமா கார்த்திக் அவர்கள் எழுதிய தீராதடி நான் கொண்ட ஏக்கம். என்னங்க, கதையை கேட்க போலாமா? அத்தியாயம் 22. மெல்ல பிரீத் பவித்ரா தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்க, மூளையை குடையும் வண்டு போல மாமனின் காதலி, அவனே மறந்து போன காதலியை தினமும் கேட்டு பிக்கல் படுத்தி நச்சரித்து இவள் சாகடிக்கவும், பிள்ளைக்கு கதை சொல்லும் தந்தை போல லாஜிக்கே இல்லாமல் அடித்து விட்டான். எத்தனை நிஜ காதலி இருந்தாலும் சில்லென ஒரு சிலிர்ப்பை தரும் தென்றலாய், முகம் தெரியா யாரோ ஒருத்தி எல்லார் மனதிலும் ஒரு கனவு தேவதையாக, முகம் மட்டும் தெரியாத ஓவியமாக இருப்பாள். கதையாசிரியர் பிரீத் குமாரின் என் மனதின் தேவதை கதையை இட்டுக்கட்டி சொல்லத் தொடங்க, பொறாமை நதியில் நீந்தியபடி ஒருத்தி கேட்டாள். மூக்கில் மூச்சோடு சேர்த்து நெருப்பும் வந்தது அவன் நிஜ காதலிக்கு. எப்படி இருப்பா சொல்லுடா? யோசித்தவன் கற்பனையை சிதறத் தொடங்கினான். நெடுநெடுவென தொடை முட்டி நிற்கும் கூந்தல், காற்று போல மெல்லிய குணம், செவ்விதழ் கீழே கடையிட்ட மச்சம், நிலம் பட்ட நிமிரா பார்வை, பவ்யம்னா அவதான். சொற்ப வார்த்தைகள் பேசும் சுந்தரி, மொத்தத்தில் அச்சில் வார்த்தை எடுத்த செப்பு சிலை அவள். என்ன கவிதையா சொல்றா? காதலி இருக்காளா? அவள் வர்ணனையில் அவன் வர்ணனையில் திகைத்தவள் கேள்வியாக, சிலை மாதிரியா? சிலை மாதிரியா இருப்பா? பொறாமையில் மனம் கொள்ளாமல் உதட்டை பிதுக்கி கேட்டதும் வெட்கம் புன்னகை சிந்தியவன், சிலையை விட அழகா இருப்பா என்று நாணி வளைந்து நெளிந்தான். அடி வயிற்றில் அக்கினி எரிய முகம் சுருக்கி, உங்க அழகு சிலையோட பெயர் தெரிஞ்சுக்கலாமா புலவரே? கடுக்கடுவென வந்து விழுந்தது வார்த்தைகள். யாருக்கு தெரியும்? ஐயோ, பேருக்கு எங்க போவ? பதறி தலை குனிந்து திருட்டு மொழி ஒழிக்க, அவன் முகம் மாற்றத்திலும் திருட்டு மொழியிலும் சந்தேகம் படுக்க, எங்க மாமா சிலைக்கு இனிமேதான் பேர் வைக்கணுமோ? பவித்ரா நக்கலாக கேட்கவும் அவளை பார்த்து முறைத்தவன், அவ என் பட்டர்ஃப்ளை ஏஞ்சல் என்று நிறுத்தினான். என்னடா இவ்வளவு பெரிய பேரு? அவள் மலைத்து போய் சொல்ல கீற்றாய் இதழ் பிரித்து நகைத்தவன், செல்ல பேருடி, இன்னும் நிறைய இருக்கு. அம்மு, செல்லம், பொண்டாட்டின்னு கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. பவி, என் பேபி கால் பண்ணுற டைம், உடனே பிக்கப் பண்ணல சண்டை வரும். நான் லவ் பண்ண போறேன், நாளைக்கு பார்க்கலாம், பாய் என்று கையசைத்து விட்டு வேகமாக அறைக்குள் வந்து கதவை சாத்தி உயர்த்த முகத்தை துடைத்து சுவற்றில் சாய்ந்து பெருமூச்சு விட்டான். சொன்ன பொய்யெல்லாம் சேர்ந்து இரும்பு குண்டை வைத்தது போல நெஞ்சை அடைத்து மூச்சு முட்டியது. கதையா அழகிற, நேரில் கூப்பிட்டு வான்னு சொன்னா நான் எங்க போறது? முதல்ல பேர் யோசிக்கணும். இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல ஏதாவது பொண்ணு போட்டோ காட்டினா என்ன? இப்ப கூகுள் லென்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுவாளே. இவளை உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு யாரையோ காதலிக்கிறேன்னு இவகிட்டயே சொல்ற மாதிரி ஆக்கிட்டியடா இறைவா என்று அழுத்து கொண்டு விதியின் விளையாட்டை எண்ணி அழுகாத குறையாக பிரீத் புலம்பி தவிக்க, அவளோ இவனின் வர்ணனைகளை விட காதலிக்க போறேன்னு மாமன் சொன்னதும் அது உச்சி வரை தக தகவென எரிய பேய் கோபத்தில் பேய் பிடித்தவள் ஒத்த உருவத்தில் நின்றாள். பவித்ரா பிசாசினியாக. யாரடி நீ சக்காலத்தி என்று கண்டபடி மனதில் திட்டிய வசப்பு விட்டாள். நான் சொன்ன மாதிரி பொண்ண எங்க தேடுவ? கனவுகளை வரவ பேர் என்ன? ஏதாவது நாமளே நல்லதா வைப்போம். புதுசா புள்ள பெத்த அப்பா மாதிரி பேர் கண்டுபிடிச்சு வைக்கணும்னா விளங்கிரும். பைத்தியம் பிடித்தார் போல சுவரை பார்த்து கூச்சலிட்டான். ஏய், உன் பேர் என்ன? கேள்வியை அவன் கேட்டதும் பதில் இங்கே வந்தது. அதே நேரம் பெங்களூர். பிரதீக்ஷாங்கிற பேர்ல பெங்களூர் டு சென்னை டிக்கெட் புக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். ஃபேமிலி இல்ல, சிங்கிளா தான் டிராவல். ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ என்று விட்டு போனை மேசை மீது வைத்துவிட்டு தோழியின் அருகே சென்றாள். பிரதி, சென்னைக்கு தனியாவா போக போறியா? ரிஸ்க் இல்லையா? அக்கறை கொண்டு வினவினாள் ஆதிரா. நான் என்ன குழந்தையா தொலைஞ்சு போக? ஹாஸ்டலையே இத்தனை வருஷம் அடைஞ்சு கிடந்தாச்சு, இனிமேலாவது சுதந்திரமா இருக்கணும் என்று ஆதிரா தலையில் எண்ணெய் வைத்து மீண்டும் மசாஜை தொடர, இந்த எண்ணெய் தேய்ச்சா உன் அளவு நீளமா எனக்கு முடி வளருமாடி? இடை தாண்டி பரவி இருந்த அவளின் கூந்தலை கைப்பிடி அளவு பிடித்து வெண் சாமரம் போல தன் முகத்தில் வீசிக்கொண்டு ஆதிரா கேட்க, தலையில் அழுத்தி மசாஜ் செய்துவிட்டு, வளரும் டி புன்முறுவல் பூத்தாள் பிரதி. சேரில் அமர்ந்த வாக்கில் உடலை மட்டும் அவள் புறம் திருப்பி சிரிக்கும் அவள் இதழை உறுத்தாக பார்த்து லாவகமாய் அவள் கீழ் அதரங்களை இருவரில் கொண்டு நசுக்கி குவித்தாள் ஆதிரா. ஆ, வலிக்குது, விடு ஆதி.
சினிங்கினாள் பிரதி. நீ சிரிச்சா உன் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கீழ் உதட்ட பிரிக்கிற நடுப்புள்ளி மாதிரி இந்த மச்சம் செம்ம கியூட் பேபி. அப்படியே நசுக்கி இழுத்து கொஞ்சம் போல இருக்கு. அவள் வழியில் துடிப்பதெல்லாம் கணக்கில் சேர்க்காமல் கைகளால் ஆட்டி இதழை பேய்த்து எடுத்தாள் ஆதி. கண்ணை கலங்கி விட்டது பிரதிக்கு. வழி பொறுக்காமல் கைகளால் அவள் விரலை தட்டி விட்டாள். எத்தனை தடவை சொல்றது, இப்படி பண்ணாத, இழுத்து இழுத்து உதட்ட பெருசாகி விடுறடி. அழுத்து கொண்டு உதட்டை தேய்த்தவள், உதட்டுக்கு கரும்புலி குத்தின மாதிரி கெடுக்கிற மச்சம் அட்ராக்ஷனா, போடி. ரசனை கெட்ட மாடடி நீ. உன் புருஷன் வந்து சொல்லுவான் என்ன மாதிரி கில்லுமா, அப்புறம் என்று இழுத்து பதிலுக்கு எதிர்பார்த்து படபடக்கும் அவள் துருத்துரு விழிகளை பார்த்து உதடு கடித்து மர்மமாக புன்னகைத்தாள் ஆதி. சொல்லுவா, லைக் இஸ் திஸ் மச்சம் மச்சக்கண்ணின்னு என்று சொல்லி சிரித்தாள் ஆதி. ச, இதான் சொல்லுவாரா? ஏமாற்றத்தோடு முகம் துவண்டது. நீ என்ன நினைச்ச? ஓ, நான்வெஜ்ஜா எதிர்பார்த்தியோ? இல்லடி என்று வெக்கம் மறைத்து சமாளித்தாள் பிரதி. ஆனால் முகம் சிவந்து வெளிச்சம் போட்டு காட்டியது. பிரதி, இந்த மாதிரி மச்சம் இருந்தா ரொம்ப ரொமான்டிக்கான புருஷன் கிடைப்பாங்க. வசிய வச்ச மாதிரி பொண்டாட்டி பின்னாடியே சுத்தி வருவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியல, தத்தியா இருக்கேன். அப்போ மச்சம் இல்லாத பொண்ணுங்களோட புருஷன் எல்லாரும் மத்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்களோ? அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு சந்தேகம் கேட்கிறேன் என்ற பெயரில் இடியை இறக்கினாள் ஆதியின் தலையில். அதிர்ந்தவளோ கடுப்பான குரலில், ஏன் இப்படி பீதியை கிளப்புற? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற உனக்கு யாரடி சொல்லித்தரா? டெல்மி, உன் புருஷன் உன்னை சுத்தி வருவாருன்னு சொன்னா என் புருஷன் இன்னொருத்தி கூட சுத்துவாங்களான்னு கேக்குற? அவ சொல் நாயே. சரி, எப்ப ஊருக்கு போற? அடுத்த வாரம் போற. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஏஜென்சி ஆள் சொல்லியிருக்காங்க என்று வேலையை திறந்தாள் பிரதி. பிரீத்தின் வருங்கால ரதி. மாமன் அவன் காதலியின் கூந்தல் பற்றி சிலாகித்து கூறியதும் இடையில் விழுந்து இருக்கும் தன் முடியை பாதம் வரை நீளமாக்க என்ன செய்வது என்று போனில் ஒவ்வொரு டிப்ஸ் வீடியோவாக ஸ்க்ரோல் செய்து பார்த்து கொண்டிருந்தாள் பவித்ரா. டெல்லியின் பரபரப்பு மிகுந்த வாகனம் நிரம்பி புகை பரவிய ஹைவே ரோடு. செல்பேசி சிறுங்கிட அழைப்பு ஏற்று பேசத் தொடங்கினாள் வர்ஷா. சொல்லு சந்தீப் என்றாள் காதல் பொங்கும் குரலில். வர்ஷு, நான் கேட்டதுக்கு பதில் வரல. என் வீட்டில் என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்கடி. நாளைக்கு ஊரை விட்டு போயிடுவேன். திரும்பி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீ என்ன சொல்ல போற? இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? நான் போனா திரும்ப வர முடியாது. என்னை நம்பி வாழ்க்கையை தர பயமா இருக்கா? என் மேல, நம்ம காதல் மேல நம்பிக்கை இல்லையா? உன் பழசையெல்லாம் இந்த ஊரோட விட்டுட்டு போயிடலாண்டா. இந்தியாவில் இருக்க பிடிக்கலனா வெளிநாட்டுக்கு கூட நம்ம போயிடலாம். எனக்காக, என் காதலுக்காக மனசுக்கு மாற மாட்டியா? பிளீஸ் டி. அடிபட்ட குரலில் கேட்டான் அன்பின் தூதன். காலையில வந்து உன்னை பாக்குற சந்தீப். வந்துடுவியா? ஏக்கமாக தவிப்புடன் வெளிவந்தது அவன் வாய்மொழி. நான் வந்தா உன் கூடவே, நீ எங்க போக போறியோ கடைசி வர உன் கூடவே இருப்ப. ஒருவேளை வரலனா எனக்காக காத்திருக்க வேணாம். எல்லாமே முடிஞ்சதா நினைச்சிட்டு ஒரேடியா நீ போயிடு. உன் வாழ்க்கைய பாரு. வீட்டுல பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா ஒருவேளை உன்னை பார்க்க வந்தா கை விட்டுடாத சந்தீப். நாளைக்கு உனக்காக வெயிட் பண்ணுவ. நீ வரலனா உன்னை வெறுத்துருவேண்டி. உன்கிட்ட பேசவே மாட்ட. செத்தா கூட மூஞ்சில் முடிக்க மாட்ட. என்ன பதிலே வரல என்று போன் திரையை பார்க்க கால் கட்டாகி இருந்தது. நாளை வருவாளா என்ற கேள்வியால் உறக்கம் துளைத்து கண் தழுவாமல் இமை மூட மறுத்து தூங்கா இரவாக கழிந்தது சந்தீப்பிற்கு. அதே நேரம் இவளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியான இரவு. விடியலை எதிர்பார்த்து விழித்திருந்தாள் வர்ஷா. உடைகளோடு சேர்த்து அவன் மீது கொண்ட அளவில்லா காதலையும் தன் உடைமையாய் மூட்டை கட்டினாள். அவனோடு செல்ல போகும் காதல் பயணத்திற்காக மனதில் எல்லையில்லா இன்பம், ஆர்ப்பரிக்கும் மகிழ்ச்சி, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான காதல். இந்த கார் இருளோடு சேர்த்து தன் கருப்பு பக்கங்கள் முடிந்து பொழுதோடு சேர்த்து தன் வாழ்க்கையும் நன்மையோடு விடியும் என்று நம்பிக்கையோடு விழி மூடினாள் பாவை. விதியோ நன்மையா வெடியலா? இன்பம் என்பது உன் வாழ்க்கையில் எழுத்துக்களாய் கூட இல்லை என்று ஏளனமாய் அவளை பார்த்து கோரமாக பல்லியளித்தது அவளின் வஞ்சகமான குறை விதி. ஆதவன் மஞ்சள் அரிதாரம் பூசிடும் முன்னமே குளித்து முடித்து கண்கள் உறுத்தாத காட்டன் புடவையை இடைவெளி இல்லாமல் உடுத்தி பொட்டின் மீது குங்குமம் எட்டு இங்கு அந்த வழக்கமில்லை. அவனுக்கு பிடிக்கும் என்பதாலே தலையில் மல்லிகை சொடினாள் மன்னனுக்காக. அதிக ஒப்பனைகள், அடர் உதட்டு சாயம், கண்களை கூச செய்யும் மெல்லிய புடவைகளிடம் இருந்து விடுதலை. இன்று முதல் பிடித்த முறையில் உடை அணிவதும் ஒரு வகை இன்பம். ஆடை சுதந்திரம் இன்றுதான் கிடைத்தது. நரக வாசல் விட்டு சிறகு முளைத்த பறவையாய் வெளிநடப்பு செய்தாள் வர்ஷா. நினைவெல்லாம் அவன் பேச்சுக்கள் எல்லாம் கிசு கிசுப்பாய் காதில் ஒலிக்க தெருவின் குப்பைகள் கூட மலராய் தோன்றியது.
இதழில் மகிழ்ச்சி ததும்ப சிரித்தபடி நடந்தாள் வர்ஷா. வருங்கால சந்தோஷ கனவுகள் வழியை ரீங்காரம் விட்டமாறு வெட்க புன்னகையை படரவிட்டாள் இதழில். இலக்கின்றி வீசப்பட்ட கோடாரியை ஒத்த சீரற்ற புயலாய் அதிவேகத்தில் அவளை உரசுவது போல உரத்த பேர் இறைச்சலோடு கருப்பு நிற விராங்லர் ரக ஜீப் அவளை ஒட்டி நின்றது. நெருக்கத்தில் வாகனத்தின் சத்தம் கேட்கவும் அதிர்ச்சியில் உடல் தூக்கி வாரி போட்டது. ஜீப்பின் நடுக்க அதிர்வலைகளின் உதறல் வர்ஷாவின் உடலையும் தொற்றிக் கொண்டது. காரணம், அதில் அமர்ந்து இருப்பவன். ஹே பொண்ணு, வா. மீசையில் முறுக்கி பான் பராக்கில் மூழ்கி சிவந்த பற்கள் தெரிய கண்களால் ஜீப்பில் வந்து அமர கட்டளையிட்டான். இல்ல, நான் வர முடியாது. பயத்தில் நடுங்கியபடி பதில் வந்தது. ஏய் பொண்ணு, மூட் அவுட் பண்ணாத, வா என்றான் எரிச்சல் கலந்த அதிகாரமான துணையில். பயத்தில் பேச முடியாமல் ஏதோ தொண்டை குழியை அடைக்க முயன்று பேசலானாள். இதெல்லாம் விட்டுட்டேன், வீட்டுக்கு போற ப்ளீஸ் என்றாள் கண்களில் மிரட்சியோடு. ஒரு தடவை நல்லா என கவனிச்சுட்டு எங்க வேணா போ. உன்னை கூடவே வச்சுக்கிற அளவு பணமும் என்கிட்ட இல்ல. இப்ப வேற ரேட்டெல்லாம் கூடி போச்சு என்று சலித்து கொண்டவன் அவளின் முகம் பார்த்து நக்கலாக இதழ் வளைத்து சிரித்தான். அவன் பார்வை அங்கம் அங்கமாக உடலை துளைத்து எடுக்க, எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுது, புரிஞ்சுக்கோங்க, நான் போகணும் என்று விலகி நடக்க வேகமாய் அமர்ந்தபடியே அவளின் கையை முறுக்கி பிடித்தவன் அவள் கையை உதற முயன்றதும் பிடியை இறுக்கினான். ஓ, உனக்கு கல்யாணமா? உன் கஸ்டமர் எவனாவது இருப்பான். காதல் தானே, கரெக்டா கண்டுபிடிச்சனா? எந்த வீட்டில் உள்ளவங்க பண்ண மாதிரி ஒருத்திய தன்னோட பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க என்று இடியை சிரித்தவன். உனக்கு புத்தி இல்லையா? உன்னை எவனாவது காதலிக்க முடியுமா? இப்படியெல்லாம் காதல் கல்யாணம் வாழ்க்கை கொடுக்கறவன்ட்டு ஏமாத்தி நல்ல ரேட்டு பேசி வெளிநாட்டுக்கு பேக் பண்ணி வித்துடுவானுங்க. உன் அழகுக்கு எத்தனை லட்சம் கேட்டாலும் கொடுப்பாங்க. உதட்டை கடித்து கொண்டு கீழிருந்து மேலாய் பார்வையாளர் வர்ஷாவை அளந்தான். இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு, என்ன உண்மையா என்று முடிக்கும் முன்னமே ஏளனமாக அவன் சிரிப்பொலி கேட்டது. சாக்கடை கொண்டு போய் யாராவது வீட்டுல வைப்பாங்களா? குடும்பமே நாரி போயிடாது என்றவனோ ஓயாமல் சிரித்துக்கொண்டே இருந்தான். தன் மொத்த வாழ்க்கையின் களங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவம் பெற்று தன் முன் நின்று தன்னையே பார்த்து சிரிப்பதை போன்ற பிம்பம் தோன்றியது வர்ஷாவுக்கு. கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அவள் எதிர்பாராத நேரம் அவள் கையை இழுத்தான். அவள் அவன் மேல் சரியவும் அவள் இடையோடு சேர்த்து இழுத்து ஜீப்பின் உள்ளே தள்ள முயல அவன் பாறை போன்ற வலிய கரத்தில் இருந்து தன்னை விடுவிக்க போராடினாள் பாவை. அது முடியாமல் போகவும் கண்ணீர் விட்டு கெஞ்சினாள் விட சொல்லி. அது எல்லாம் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இல்லை அவன். இப்படி குடும்பத்து பொண்ணு மாதிரி புடவை கட்டி இருக்கிறதுனால மட்டும் உன்னோட அடையாளம் மாறிடுமா? தெருவுல நின்று உன்னையே நீ வித்ததெல்லாம் மறைஞ்சு போயிடுமா? இன்னைக்கு ஒரு தடவை என் கூட தப்பு பண்றதுனால புதுசாவா நீ கெட போற? கேடு கெட்டவன் தானடி நீ. இந்த டிராமா எல்லாம் உன் டிமாண்ட் அதிகப்படுத்த தானே என்று கர்ஜனை செய்தவன். இப்படி உடம்பு மூடிக்கிட்டு குடும்ப பொம்பளை வேஷம் போடுற, கூட பணம் வேணும்னா வாங்கிக்க, நேராவே சொல்லு, தூக்கி போடுறேன்டி என்று கழுத்தில் முகம் புதைத்து முத்தமிட பொறுமை இழந்தவள் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். கன்னத்தில் அடி விழுந்ததும் வெகுண்டு அவன் அவளை பார்த்த ரௌத்திர பார்வையில் உடலோடு உயிர் வரை நடுக்கம் பரவியது நலிந்தவளுக்கு. அடித்ததும் சினம் கொண்டு சீறியவனோ ஆங்காரமாய் அவளை அடிக்க கை ஓங்கினான். அவளை அடிக்காமல் வேகமாக ஜீப்பை ரிவர்ஸ் எடுத்தான். அடித்ததும் அரைவிலும் என கண்களை இருக்க மூடியிருந்தவள் மெல்ல விழியை திறக்கவும் கண்டது தன்னை நோக்கி புயல் வேகத்தில் எமன் அமர்ந்து வரும் வாகனம். வந்த வேகத்திற்கு வாகனம் மூர்க்கமாய் அவளை முட்டி தட்டிவிட சிதிலமடைந்த குப்பை காகிதங்களாய் உடலோடு வாரி விசிறி எறியப்பட்டாள் வர்ஷா. விழுந்த வேகம் எலும்புகள் நொறுங்கி தசைகள் கிளிப்பட்டு நரம்புகள் அருந்து உதிரம் வடிய தரையில் கிடப்பவளை பார்த்து கர்வமாக சிரித்துக்கொண்டே அருகில் வந்தான் அவன் கொடிய காலனின் மறு உருவமாய். உதிரம் வழிந்து கோரமாக அவள் கிடக்கும் நிலையை பார்த்து கைகொட்டி ரசித்தவன். நீ முடியாதுன்னு சொன்னதோ என் மனசு உடைஞ்சதா? அதான் உன் கையை காலெல்லாம். இப்ப எப்படி கல்யாணம் நடக்கும்? இங்கேயே கிடந்து சாக போற. உனக்கு காதல சார்ந்த புண்ணிய ஆத்மா நீ வரலனதும் அசிங்கமா நினைப்பான், களங்கமா வெறுப்பான், வேற கஸ்டமரை திருப்திப்படுத்த போயிட்டேன்னு. ராட்சசனை போல பழித்து நகைத்தான். நீ இன்ஸ்டன்ட் பத்தினி ஆயிட்டேன்னு தெரியாமலே இவ ஒரு டேஷ்ன்னு நினைக்க போறா. ரோட்டோரமா நிக்கிறது எல்லாம் பத்தினி ஆகி ஒருத்தனுக்கு பொண்டாட்டியானா உலக அழிஞ்சிடாது. அந்த நல்ல காதலனுக்கு என்னைக்குமே நீ கேடு கெட்டவதான். நொந்து சாவடி. அச்சோ, ரத்தம் வருது. எத்தனை பேர் போறாங்க, யாராவது ஒருத்தர் உன்கிட்ட வராங்களா? ஒரு நாய் அடிப்பட்டா கூட 4 பேர் வந்து பாப்பா. நாயை விட கேவலமான பிறவி நீ. வழியில துடிக்கிற, வாழணும்னு தவிக்கிற என்று உச்சு கொட்டியவன். உன் கஸ்டமர் கூட ரோட்ல உன்னை பார்த்துட்டு நிக்கலாம். எங்க
ஒருத்தன் வரட்டும், இந்த சாக்கடையில அசிங்கம் பண்றவன் எல்லாம் சாக்கடைய தொட மாட்டான்டி. அசிங்கம்னு யார சொல்றேன்னு புரியுதா? டிமாண்டு இந்த உடம்புக்கு தான். இப்ப யாருக்கும் நீ தேவையில்லை. இப்ப உன்னை தேடி யாரும் வரவும் மாட்டாங்க. ஏன்னா உன்னால எந்த யூஸும் இல்லை. உடல் ஆசைக்கு அழகா தெரிஞ்ச நீ இப்ப அசிங்கமாவும் களங்கமாவும் தெரிவ. நீ பண்ண பாவத்துக்கு தான் இந்த முடிவு. இவ பாவின்னு ஒதுங்கி போறாங்க பாரு. கண்களை மற்றும் சுழற்றி கடந்து போகும் யாராவது வரமாட்டார்களா? ஏக்கமாய் பார்த்து தவித்தாள். எல்லாரும் பார்வையாளராக வேடிக்கை பார்த்ததோடு சரி, நடையை கட்டிவிட்டனர். யாரும் வரமாட்டாண்டி. நாயை விட இழிவான உன் கையால அடி வாங்கிட்டு சும்மா போவாங்க. அதான் என்ன அடிச்ச கைக்கு சாவ பரிசா கொடுத்துட்டு போற. தப்பானவையெல்லாம் தப்பு பண்றது நிறுத்தவே கூடாது. அப்படி நிறுத்துனா இப்படித்தான் என பொய்யாக உச்சு கொட்டியவன், உயிர் போயிடுச்சா? போக போகுதா? உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போறது கண்ணுக்கு தெரியுதா? கண்ணு மூடாதடி, எமன் கண்ணுக்கு தெரியறானா? வன்மம் சுமந்து வந்தது குரல். நான் தாண்டி உன் எம. தன் செருப்பு காலில் அவள் முகத்தில் தட்டி திருப்பினான். அவன் செருப்பில் வர்ஷாவின் தலையிலிருந்து வழிந்த குருதியின் துளிகள் பட்டுவிட அசிங்கத்தை மிதித்தது போல சி என்று உதறியவன், அவசரமே வேணாம், மெதுவா மெதுவா, பொறுமையா சாவு. இறுதியில் கூட உனக்கு மரியாதை இருக்காது. என் மேல கையா வைக்கிற என்று நாக்கை மடித்து சொல்வதைப் போல விரலை அசைத்தவன், உன் தகுதி இதாண்டி என அவள் மீது வெற்றிலை குதப்பிய பான்பரக் எச்சிலை காரி உமிழ்ந்துவிட்டு, தெருநாய்களுக்கு இன்னைக்கு விருந்துதான் போ. கர்வமாய் எதையோ சாதித்த திருப்தியோடு ஆணவமாக எக்காலமிட்டு சிரித்தவன், சாவுடி என்று குரூரமாக அவளை உறுத்து பார்த்து காலால் உதைத்து எத்திவிட்டு சென்றான். இரக்கமே இல்லாத ராட்சச பிறவியானவன் அவன். எத்தனையோ நாள் நான் சாகணும்னு நினைச்சிருக்கேன். தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். அப்ப எல்லாம் சாக விடாம வாழ வச்சுட்டு எல்லாரும் போலையும் நிம்மதியா வாழலாம்னு ஆசைப்படும் போது என்று விம்மி அழுதாள். எனக்காக இல்ல, அவனுக்காக நான் வாழணும். இப்ப எனக்கு சாவு வரணுமா? உன் கூட வாழ எனக்கு தகுதி இல்லையா? சாவு கூட வருத்தமா இல்ல. நான் செத்துட்டா அவனை விட இந்த தப்பான விஷயம்தான் பெருசுன்னு நான் வரலன்னு வெறுத்துடுவானே. உன்கிட்ட உண்மையை சொல்ல யாருமே இல்லையே இடு கத்தி அழுதாள். கண்ணீர் வழிய வழியில் துடித்தவள், உன்கிட்ட சொல்லணும். ஒரு தடவை உன்னை பார்க்கணும் சந்தீப். செத்தா செய்தி சொல்லக்கூட நாதி இல்ல. ஒரே ஒரு தடவை உன்கிட்ட பேசணும். என் நிலைமைய சொல்லணும். உன் கூட வாழணும்டா. உனக்காக நான் வந்தேன். உன் கூட வாழணும்னு ஆசையா வந்தேன். செத்துறதா போறேன். இங்க யாருமே இல்ல. அனாதையா அடிபட்டு கிடக்குற. யாரும் கிட்ட கூட வரலையே. என்னை காப்பாத்த கூட வேணாம். ஒரே ஒரு போன் கால். என்னால நகர முடியல. விரல கூட அசைக்க முடியல. ஒரு தடவை உன்கிட்ட பேசணும். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும். உனக்காகவளா ஒரு நாளாவது உன் கூட இருந்துட்டு சாகணும். என் வாழ்க்கைய நீ சரி பண்ணிடுவ. உன் அன்புல முழுசா என் எல்லா அழுக்கும் கரைஞ்சிடும்னு நம்பிக்கைய நான் வந்தேன். அழுகையுடன் வார்த்தைகள் தொடர, இப்ப கூட நான் நம்ம காதலுக்கு சரியா இருக்கிறதுனாலதான் செத்தும் போறேன் தெரியுமா? நான் தப்பு பண்ணல. அதான் என்னை கொண்டுட்டா. இது எல்லாம் உனக்கு தெரியவே போறதில்ல. தாகமா இருக்கு சந்தீப், தண்ணி வேணும். என்னை வெறுத்துடாத. என் ஒரே ஒரு ஆசை உன் காதல் மட்டும்தான். அதுவும் கை சேராத விதி எனக்கு. யாருக்கிட்டையும் கிடைக்காத அன்பு. காதலை கொடுத்த உனக்கு துரோகிய நான் சாகக்கூடாது. யாராவது வாங்க, நான் சொல்றத மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்களேன். வாய் விட்டு கதறி அழுதாள். சாவ கூடவா எனக்கு நிம்மதியா வராதா? என்னை உயிரா நினைச்சவன் இந்த அசிங்கத்துக்காக நான் அவனை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு வாழ்க்கை முழுக்க என்ன வெறுப்பானே. என் உடம்பை பார்க்காம மனசை பார்த்து நேசிச்சவன் வெறுப்ப செத்தும் நான் சுமக்கணுமா? மோச்சம் இல்லாத என் உயிரும் தவிக்கும். உன் வெறுப்பு எனக்கு வேணாம் சந்தீப். நான் கேட்ட எதை வேணா கொடுப்பேன்னு சொல்லுவல. நான் உன் வர்ஷா கேட்கிறேன். எனக்கு நிம்மதியான சாவு வேணும். நீ வந்தாதான் கிடைக்கும். வா சந்தீப். உடல் மன வலிகளால் கண்கள் கசிய, கடவுளே, இந்த பிறப்பு எடுத்து நான் பட்ட வேதனை எல்லாம் போதும். அவனை பார்க்கணும். எல்லாத்தையுமே சொல்லணும். மயக்க நிலையில் உதடுகள் குளறிட, சாகணும். வலிக்குது. சி, என்ன பிறப்பு இது? செத்தும் கலங்க போகாது. துரதிருஷ்டம் எல்லாத்தையும் கொட்டி ஏன் என்ன படைச்சாரு இந்த கடவுளு? என் தலையெழுத்து கூட கலங்கத்தை தொட்டு எழுதி இருப்பியோ? சிதைந்து போன இருள் அடைந்த என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே ஒரு வெளிச்சத்தையும் பறிச்சுக்கிட்டது நிம்மதியா இருக்கா? கொதித்து அழுதாள் பாவப்பட்டவள். அவளின் ஆற்றாமையின் வெளிப்பாடு படைத்த இறைவனை தவிர யாரை நொந்து கொள்வது? ஒரு முறை அவன் முகம் காண உயிரை இறுக்கி பிடித்து காத்திருந்தாள். அவன் மேல் உள்ள காதலையும் வாழ முடியாத வாழ்க்கையையும் எண்ணி அழுகை வெடிக்க, நீ வேண்டும், திகட்ட திகட்ட உன் அன்பில் மூழ்கி வாழ வேண்டும்.
மனைவியா உன் புள்ளைய சுமந்து என் கரைகள் எல்லாம் அன்பில் கரைந்திட வருவாயா என் தூயவா? உயிரடங்க போகிறேன் என துடிப்பதை அவளால் உணர முடிந்தது. மூச்சு விட முடியாமல் ஏதோ அழுத்தம். உதிரத்தோடு உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாய் கசிந்து வடிய உறைந்து கிடக்கும் உதிரத்தின் வாடை நாசியில் துகர்த்து மோப்பம் பிடித்த கருப்பு நிற வேட்டை நாய் ஒன்று அவள் அருகில் வந்தது. இரத்தத்தின் நெடி நாயின் நாசியை நெருட ஆழ்ந்த மோப்பமிட்டு கோரமான கூர்பற்கள் வழியை நாக்கில் எச்சில் சொட்ட சொட்ட அவளை வட்டமிட்டு துணைக்கு மற்ற நாய்களையும் அழைத்து வர ஓலமிட்டது. இதையெல்லாம் நேரில் பார்த்தவளுக்கு தன் முடிவை எண்ணி விரக்தி புன்னகை இதழில். தலையில் இருந்து வழிந்த ரத்தம் கண்களில் பரவி கண்ணீரோடு கலந்து கன்னங்களில் வடிந்தது இரத்த கண்ணீராய். இந்த உடம்ப வெறும் மண்ணு தின்னு என்ன பயன்? இந்த நன்றி உள்ள ஜீவன்களாவது பசியாரட்டும். இறுதி வார்த்தையை உதிர்த்துவிட்டு கண்களின் ஒளி தேய்ந்து ஜீவன் அணைத்து போனாள் வர்ஷா. அத்தியாயம் 23. நாய்கள் எல்லாம் கூட்டமாக அவளை வட்டமிட்டன. அவள் உயிர் பிரிய போவதன் அறிகுறியாக யமன் வந்தால் தெருவில் கூடி அழுவது போல எல்லா நாய்களும் ஓலமிட்டு அழுதது. உதவிக்கான ஓலம் இது. ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு உணவளித்த நல்லவள் மீது கொண்ட விசுவாசம், பாசத்தின் கூக்கரலோடு உதவிக்கு அழைப்பு விடுத்தது நன்றியில் உயர்ந்த ஜீவராசிகள். இயல்புக்கு மாறாக இந்த நாய்கள் எல்லாம் கூட்டமாக அழுவதை கண்ட வர்ஷாவின் தோழி ஒருத்தி ஏதோ நாய் அடிபட்டு கிடக்கும் என்று நினைத்து வேகமாக அருகில் வந்து பார்க்கவும் கீழே வர்ஷா மயங்கிய நிலையில், அதுவும் உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் வழிந்து தரையில் பரவி கிடக்கவும் நடுக்கம் எடுக்க பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து நின்றவள் அருகில் சென்று கன்னம் தட்டி எழுப்பி பார்த்தாள். பயன் இல்லை. துரிதமாக ஒரு ஆட்டோவை பிடித்து வந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தாள். அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அவர்களுக்கு ஏஜென்ட்டாக இருக்கும் மாணவை விரைவாக மருத்துவமனைக்கு வர சொல்லி அழைத்தாள். உடனே வந்தவன், அந்த பொண்ணு நிலைமை எப்படி இருக்கு? வளவளன்னு இழுக்காம உண்மையை சொல்லுங்க டாக்டர். அழுத்தமான குரலில். அந்த பொண்ணுக்கு நீங்க யாரு? ரோட்ல அடிபட்டு கிடந்துச்சு இந்த பொண்ணு, அதான் பாவப்பட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அனாத பொண்ணு சார் இது. ரொம்ப மோசமா ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. உடம்புல நிறைய எலும்பு உடைஞ்சிருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனா ஏதோ கொஞ்ச நாள் வாழலாம். அதுவும் பொம்மை மாதிரி தான். எழுந்திருச்சு நடக்கவோ இல்லை உட்காரவோ இந்த பொண்ணால முடியாது. 2-3 ஆப்ரேஷன் பண்ணா ஓரளவு சரி பண்ணலாம். எவ்வளோ ஆகும்? கேள்வியாக மருத்துவரை பார்க்க 20 லட்சம் ஆகும். இன்சூரன்ஸ் ஏதாவது இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் குறையும். இன்சூரன்ஸா? நான் என்ன ஆஃபீஸா வச்சு நடத்துற? எந்த வைத்தியம் பார்க்காம இந்த ஆப்ரேஷன்ல இருந்தா, இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தா எத்தனை நாளைக்கு இருப்பா? ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஒவ்வொரு உறுப்பா செயலுக்கு ஆரம்பிச்சிடும். குறைஞ்சபட்சம் 1 வாரம், அதிகபட்சம் 10 நாள். ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை பார்க்கலாம் யாரும் இல்லை டாக்டர். 1 வாரம் ஏன் கடத்திக்கிட்டு வழி அனுபவிச்சுக்கிட்டு? பாவம், ஏதாவது ஊசி போட்டு முடிச்சு விட்டுடுங்க. செத்துட்டானா எனக்கு சொல்லுங்க, இங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டு போறேன். வாழ்ந்தா மனுஷன் நிம்மதியா வாழணும், இல்ல நிம்மதியா சாகணும். 2மே இல்ல. ஏதோ என்னால முடிஞ்சது, வழி இல்லாமையாவது போய் சேரட்டும் என்று புலம்பிக் கொண்டு மருத்துவர் அறையை விட்டு வெளியே வந்தான் மாணவ். வர்ஷாவின் வார்டு நோக்கி வேக நடை போட வர்ஷாவின் தோழி ஆருஷையும் கண்ணீரோடு அவனை ஏக்கமாக ஏறிட்டு பார்த்தாள். அவனை உதட்டை பிதுக்கி தேராது என்று விட்டு நகர்ந்தான். விருட்டென வர்ஷா அருகில் வந்தவன், வர்ஷா, கடைசியாக யாராவது பார்க்கணுமா? உன் குடும்பம், அப்பா அம்மா யாராவது? உன் லவ்வர் இருக்கானே, அடிப்பட்டது ஓடிட்டானா? அவனுக்கு அவன் தேவை. சரி, யார்கிட்டயாவது பேசணுமா? இல்லை, யார்கிட்டையும் எனக்கு பேச எதுவும் இல்லை. மௌனமாக கண்களை மூடிக்கொண்டாள் மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில். வர்ஷா, நல்லா வேண்டிக்கோ, அடுத்த ஜென்மத்தில் பொண்ணா பிறந்துடக்கூடாதுன்னு. மனத்தாங்களோடு திரும்பி பார்க்காமல் வெளியே நடந்தான். இதுபோல 1000 அன்றாடம் பார்ப்பவனுக்கு இந்த நல்ல பெண்ணின் மரணம் விடுதலைதான் என்று தோன்றியது. நீ சாக போகிறாய் என்பதை அடுத்த ஜென்மத்தோடு தொடர்புபடுத்தி அவளிடமே சொல்லிவிட்டு சென்று விட்டான். மரணத்தின் தாக்கத்தில் வெளிநீர் கூடாக வழிந்து வந்து காதில் மூட அசைய முடியாமல் விட்டத்தை மட்டும் பார்த்து பொம்மையாய் கிடந்தாள் வர்ஷா. மானவ் என்று கத்தியபடி செல்லும் அவன் அருகே ஓடி வந்தாள் ஆருஷி. நீ பாட்டுக்கு விட்டுட்டு போற? பாவம், அவ வைத்தியம் பண்ண சொல்லு ப்ளீஸ் மானவ், அவளை எப்படியாவது காப்பாத்திடணும். அழக வச்சு தொழில் பண்றோம். ஓடுற குதிரைக்கு தான் மவுசு. இவ தேர மாட்டாளாம். 20 லட்சம் வேணுமா? யாரு தருவா? அவளால உட்கார கூட முடியாதான். பிச்சை எடுத்து கூட காசை திருப்பி தர வழி இல்லை. அவளை காப்பாத்து ப்ளீஸ். கை கூப்பி கண்ணீர் வடித்தாள். நீ ஏன் இங்க இருக்க? கிளம்பு, இங்கிருந்து கிளம்பு. அவ சாவ தடுக்க போறியா? இப்பவே கஸ்டமர் ஃபோன் பண்றாங்க. எப்ப வரன்னு கேக்குறாங்க. ஆரோ, முடிஞ்சதை விட்டுட்டு பொழப்ப பாரு. மனுஷனடா நீ? எங்க எல்லா உடனே உழைப்பா கொட்டிக்கிட்டு உருக்கி திங்குறீங்க.
ஒருத்தி காப்பாத்தனா என்னடா? பாவம்டாவ யாருமே இல்லாம நிக்கிறா. நான் வரல, நீ போ. நீ எல்லாம் செத்தா நரகத்துக்கு தான் போவடா. கண்ணீரோடு சபிக்க புன்னகைத்தவன் சாய்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்து, அருஷி, உனக்கு 1 மணி நேரம் தான் டைம், லேட் ஆச்சு என பல்லை கடித்தவன் காட்டமாக சபித்தான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்ன இவ புருஷனா? இவளை தோல்ல போட்டு நான் சுமக்க? பாசம் இறக்கம்னு பேச்சுக்க வேணா பேசலாம், நிஜம் செருப்பால் அடிக்கும். எவ செத்தாலும் கமிஷன் பண்ண போகணும். இல்ல நான் செத்த, புரியுதா? சும்மா வருஷாவை நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாம சொன்னதை செய். ஆனா பணத்தால இயங்குற உலகம் இது. லாபத்தை பொறுத்து தான் தேவைகளோ. இப்ப அவளால எந்த லாபமும் இல்லை. அதனால எனக்கு அவ தேவையில்லை. நாம வாழ்ற வாழ்க்கை தான் நரகம், சாவு சொர்க்கம் தாண்டி, போ என்று வெளியேறினான். மெல்ல தயங்கி தயங்கி உள்ளே வந்தவளால் வர்ஷாவின் முகம் பார்க்க முடியாமல் மனம் உறுத்தியது. சுவரில் மாட்டிய வட்ட வடிவ ராட்சச கடிகாரத்தின் முள் நகரும்படி டிக் டிக் சத்தம் உனக்கு நேரமில்லை என்று கத்துவதாய் ஒரு பிரம்மை தோன்றியது ஆருஷிக்கு. வர்ஷா கண்கள் குளமிட வார்த்தை வராமல் புடவை நுனையால் வாய்ப்பொத்தி கதறி அழுதாள். சாமியெல்லாம் போயிடி, இந்த பொறுப்பு ஏண்டி எடுத்தோ? கெடு வச்சுட்டு போயிருக்காண்டி எனக்கு, கத்தி ஒப்பாரி வைத்தாள் ஆருஷி. எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். நான் போயே திருணும் வர்ஷா. சந்தி பண்ண வருவாங்களா? வர்ஷாவிடமிருந்து பதில் வராததும் சங்கடமாக விடந்தாள். சந்தப் கிட்ட சொல்ல வேணாம் ஆரு, அவன் வருவான், விடாம தேடுவான். அவனுக்கு என் மேல வெறுப்பு வரணும். நீ ஒரு பொய் சொல்லணும். நான் மலேசியாவில் இருக்கிற ஒரு பணக்காரர் கூட மொத்தமா போயிட்டேன்னு சொல்லி நீ தான் அவரை நம்ப வைக்கணும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதோ உயிரோட இல்லைங்கிறதோ அவனுக்கு என்னைக்கு தெரியக்கூடாது. ஏண்டி செத்தும் பழி சுமக்கணுமா? வேதனையோடு ஆருஷி கேட்க, என் கடந்த காலத்தோட சுமையே என் மனசை அரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப உதட்டை பதுக்கி விசும்பியவள், நானே ஒரு பாரமா இருக்கேன். எனக்கு காதலிச்சதுக்கு தண்டனையா நானே மாறிடக்கூடாது ஆருஷி. நான் செத்தா கூட சொல்லாத, தாங்க மாட்டான். இன்னும் எவ்வளவுதான் அனுபவிக்க போறேனோ. அப்பட்டமாக விரக்திகள் உதிர்ந்தது வார்த்தைகள். நிறைய இருக்கு வர்ஷு என்றவன் குரல் கேட்டு உயிரெல்லாம் நிம்மதி பரவியது நோயாளிக்கு. மருந்து வந்து விட்டதல்லவா? இருந்தும் மனதின் பரவச உணர்வை முகத்தில் காட்டாமல் மறைத்தாள் ஒருத்தி. முகமூடி போட்டு தேடி பூட்டினாள் ஏங்கும் காதல் மனதை. கண்ணை மூடினாள், காதல் மறையுமா என்ன? சீற்றம் கொண்டு முறைத்தாள் அவனை. அவனது மென் இதழ்களில் சிரிப்பு மாறாத நிலைக்கவும், நான் தான் சொன்னல, நான் வரலனா எனக்கு என்ன பிடிக்கல. எதுக்கு இங்க வந்த? காசு கொடுத்து வர்றது கஷ்டம்னு மொத்தமா குத்தகைக்கு வாங்க கனவு கண்டவன் தானே நீ. அப்படி என்னடா ஆமல நெய்யே? பல பேர் கூட தினமும் சுத்துற என்னால உன்னால அடக்கி எப்படி திருப்திப்படுத்த முடியுமா? நான் போட்ட மாத்திரைக்கு எல்லாம் அடுத்த ஜென்ம கூட எனக்கு குழந்தை பிறக்காது. நீயும் எங்கேயாவது மொத்தமா ரேட் பேசி என்னை எவனுக்காவது வித்துட்டு செட்டில் ஆக தானே இந்த காதல் கல்யாண நாடகம் எல்லாம் என்று முடிக்கும் முன் ரௌத்ரமாகி அவளை தேய் பறவையில் எரித்தவன் மேசையில் இருந்த பொருட்களை கோபத்தில் உதைத்து தள்ளிவிட்டு அவள் உறவையும் உதறிவிட்டு வேண்டாவதவனாக மருத்துவமனை விட்டு வெளியேறினான். சந்தீப்பின் கோபம் மூச்சை அழுத்தி அடைத்தது காதலிக்கு. அவன் வெறுப்பின் வீச்சம் இங்கே உடைப்பட்டு சிதைந்து இருக்கும் உடலை காட்டிலும் மனதில் வழி தந்து கொள்ள, சந்தீப் என்று ஆதங்கத்தில் கத்தி அழுதாள் வர்ஷா. மெழுகின் தீபம் இவள் காதல். தன்னவனின் நல்வாழ்வுக்காக காதலோடு தன்னையும் சுடர்விட்டு எரிப்பாள் இந்த காதல் பத்தினி. கோபமாக திரும்பியும் பார்க்காமல் அவன் தூரமாக சென்று மறைய கண்ணீரை ஊற்றெடுத்தது வர்ஷாவின் வெளிகள். ஏதோ ஒன்று நெஞ்சை அழுத்தியது. விபத்தால் உண்டான உடலின் வலியை போட்டி போட்டுக் கொண்டு முந்தியது மனதில் வலி, காதலின் வலி. அவன் வெறுப்பின் விளக்கத்தால் துடித்து போனாள். அவள் வாழ்வின் தேடல் என்ன? அவன் மீது கொண்ட காதல் எவ்வளவு என்று கண்முன்னால் வந்த மரணம் அளவீடு செய்து காட்டினாலும் இப்போது வெறுக்க வேண்டும், விலக வேண்டும் என்று பேசிவிட்டாள். ஆனால் போகிறானே, நிற்க மாட்டானா? திரும்ப வந்து பேச மாட்டானா? தவித்து போய் இயங்கியது காதல் மனம். நீயே போக சொல்லிட்டு இப்படி அழுதா எப்படி? உள்மனம் கேள்வி கேட்க பதில் இல்லை இவளிடம். உயிர் மட்டும் ஒட்டி கொண்டு உணர்வில்லாமல் பொம்மை போல கிடக்கும் காதலிக்கு காலம் முழுவதும் சேவை செய்து வாழ் என் அன்பு காதலா. உன் ஆயுள் தண்டனையை நான் என்ற நிலைமையில் அவனை தண்டிக்க விரும்பாமல் விலகுகிறாள். ஆனால் அவன் வேண்டும் என பிடிவாதம் பிடிக்கும் குழந்தையாய் மனம் தர்க்கம் செய்ய உடலை அசைக்க முடியவில்லைதான். ஆனால் உயிரும் அவனுக்காக அலைப்புற்றது. ஓடி சென்று அவன் காலில் விழுந்து நிகழ்ந்ததை சொல்லி கரைந்துருகி அழுக மனம் ஏங்கியது. அவன் போன பாதையில் பார்வையை பதித்து கண்ணில் பெருக்கிய நீரோடு, சந்தீப் என்னை வெறுத்துட்டானா ஆரு? என்கிட்ட பேச மாட்டானா? திரும்ப வரவே மாட்டானா? என் விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கு? சில நொடி அமைதிக்கு பிறகு, யாரை உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள காயப்படுத்துறது எப்படி வலிக்குது தெரியுமா? காதல் ரொம்ப பொல்லாதது. அவன் போனா
உயிரே போற மாதிரி வலிக்குது. இதெல்லாம் நடக்காம இருந்திருக்க கூடாதா? நான் உன் கூட சேர்ந்திருக்க கூடாதா? பரிதவித்து போய் வார்த்தைகள் வந்து விழுந்தது கண்ணீரோடு. பெருசா தியாகம் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்புறம் ஏன் இப்ப புலம்புறீங்க? அவர் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் இப்படி வார்த்தையால நோக்கடிக்கிற? யாருமே இல்லடி உனக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் போயிடுவேன். உன் நிலைமை என்னிடம் உனக்கு புரியுதா? அங்கேயே பாக்குற? வாசலை வெறித்து பார்க்கும் தோழியை கண்டு ஆத்திரமாக கேட்டாள் ஆருஷி. அவரு போயிட்டாரு, வரவே மாட்டாரு. எவ்வளவோ கேவலமா பேசி போக வச்சுட்டு இப்ப வாசலை வெறுத்து பார்த்து என்ன ஆக போகுது வரும்? ஏன் இப்படி இருக்க? கொஞ்சம் உயிர் வாழ சுயநலமா யோசிக்கலாம், தப்பு இல்ல. அந்த அண்ணா உன்னை காப்பாத்தி இருப்பாரு. நீ இப்ப பண்றதுக்கு பேரு தற்கொலை வர்ஷா. எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் போயே ஆகணும். அவங்க கூப்பிட்டு நான் போகலனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். கண்ணீர் கொட்டியது. தன் இயலாமையை சொல்லி பதிலுக்காக தலை குனிந்து நின்றாள் ஆருஷி. உதட்டை கடித்துக் கொண்டு கண்ணீரை அடக்கியவள், இவளுக்கு தான் தெரியுமே இறக்கமே இல்லாமல் அடி விழும் என்று வெடை கொடுக்க ஆயத்தமானாள். நீ போகல ஆரு, நான் என்ன மேனேஜ் பண்ணிக்குவேன் என முடிக்கும் முன்னமே கண்ணீர் வந்து விழுந்தது கண்ணம் ஓரம். இவள் கண்ணும் ஈரம் கொடுத்தது. அனாதரவாக படுக்கையில் கிடக்கும் தோழியின் நிலை கண்டு, என்ன மன்னிச்சிடு வர்ஷா, நான் துக்கத்தில் இயலாத வார்த்தை அடிபட்டு போனது. போ ஆரோ, பத்திரமா இரு. அழுது கொண்டே அவள் வார்டு விட்டு வெளியே சென்று முடியும் வரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இமையோ அணை கட்டாமல் பெருகும் வெதுநீர் அருவி போல வெளியில் உருண்டபடி கண்ணீர் தொடர செவிலியர் கேஷேட்டுடன் அருகில் வந்தார். மேலோட்டமாக பார்த்துவிட்டு, இந்த மாத்திரைய 3 வேளையும் தொடர்ந்து சாப்பிடணும். தலையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அட்டெண்டர் யாரும் இருந்தாங்கன்னா சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ண சொல்லுங்க. ஹலோ, உங்களை தான் வர்ஷா. தனித்து விடப்பட்ட நிலைமையில் ஏதேதோ பயங்கள் வர எண்ணங்களில் சிக்கியவள் நர்ஸின் வர்ஷா என்ற அழைப்பில் சுயம் வந்து ஹா என்றாள் பதட்டமான குரலில். கிளீன் பண்ண ஆள் எங்க? முடியெல்லாம் ரத்தம் உறைஞ்சு போயிருக்கு. மாத்திரையை யார்கிட்ட கொடுத்துட்டு போக என்று கேட்டும் பதில் பேசாமல் மௌனம் சாதித்ததில் செவிலியருக்கு கோபம் என, காது கேட்கும் தானே, யாரும் இல்லையா? அனாதையா நீயா? தண்ணி குடிக்க கூட முடியாது. இதுல மாத்திரை டெஸ்ட் ரிசல்ட்னு யார் அலைகிறது? யாராவது ரெடி பண்ணணுமா? யாரும் இல்லை எனக்கு. வார்த்தையின் உண்மை தன்மை வருந்தி அழ வைத்தது தனித்திருப்பவளை. என்னம்மா, நாங்க மாத்திரை தான் கொடுக்கலாம், ஊட்டியா விட முடியும்? உயிரை எடுக்குதுங்க. வாய் விட்டு முடங்கினாள் செவிலிய பெண். ஊட்டி விட நான் இருக்கேன். குரலின் சொந்தக்காரன் யார் என்று உணர்ந்த நொடி உச்சி குளிர்ந்து போனது அன்பனின் ஒருத்திக்கு. அன்பின் விஸ்வரூபம் காட்டி உயர்ந்து நின்றான் அவள் முன் தேவனாக. உனக்காக நான் இருக்கிறேன் என்னும் வார்த்தை தந்த பெருமிதத்தில் அவள் முகம் என்னும் மொட்டு முகிழ்ந்து மலர்ந்தது. ஆளனின் கண்களின் கதிர்வீச்சு மேனி பரவ தாங்காத இடப்பக்கம் தன் பார்வையை ஓரம் கட்டினாள் தலைவி. தூரத்தில் இருந்து பார்த்தவனுக்கு அவள் கோபமாக இருப்பது போல பொய்பிம்பம் தோன்றிட மானம் கெட்டவனாய் மாறி போன அன்பு காதலனோ, ஓ, இதை பார்க்க கூட பிடிக்கலையோ? 4 வார்த்தை உன்கிட்ட கேட்க தாண்டி வந்த. என்ன பாருடி. கண் நரம்புகள் எல்லாம் சிவந்து புருவம் விடைக்க நின்று அவளையே நோக்கி குறுகுறு பார்வையில் குத்தி நேரிடினான் காதல் சீற்றக்காரனாய். என்னால உனக்கு எப்பவும் கஷ்டம்தான் சந்தீப். என்ன பாரமா நீ சுமக்க வேணா சந்தீப் என்றாள் அடக்க முடியாத அழுகையுடன். ஐ லவ் யூ வர்ஷா. நீ எனக்கு சுமை இல்லை. உனக்கு மனைவியா வாழ்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. என் உடம்பு சரியாகும்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. என் மனைவியா என் கூட சந்தோஷமா வாழுவ, நம்புடி. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். என்னால ஒரு குழந்தை என்றவள் விசும்பி அளவும். வர்ஷா, இங்க பாரு. மெல்ல முகத்தை திருப்பி அவனை பார்க்க செய்தான். நான் உனக்கு வேணா சந்தீப் என்று அவள் தொடங்க முடிக்க விடாமல் வாக்கிய முழுமை பெறாமலே முக்தி தந்தது ஆனவனின் அதரங்கள். இந்த இதழ் தானே பொய் சொல்கிறது என்று வன்மையாக முத்தமிட்டு பூவிதழுக்கு தண்டனை வழங்கினான் காதல் நீதியாளனாய். இதற்கு மேல் மனதை திரையிட்டு மூட முடியாமல் காதலை கொட்டி தீர்த்தாள் அவனிடம். ஐ லவ் யூ சோ மச் சந்தீப் கதறி அழுதாள் வர்ஷா. அடைக்கலமாய் வந்தவனின் கை சாய்ந்து கண்ணீர் விட்டு தன் துணையாய் முழு மனதாக தாரை வார்த்து கொண்டாள் தன்னையே அவனிடம். என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டியேடி. என்னோட காதலை பத்தி புரிஞ்சு மனசை நோக்கடிக்கலாமா? நீயே என்னை வேதனைப்படுத்துற மாதிரி பேசலாமா வர்ஷு? அப்படித்தான் பேசுவேன். தாயிடம் முரண்டு பிடிக்கும் குழந்தை போல அவள் சொல்லவும் இருவருக்கும் ஒன்றாக சிரிப்பு வர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது என்னத்தையோ இப்ப என் கண்ணை பார்த்து சொல்லுடி கராராக கேட்டான். உன் கண்ணை பார்த்தா எனக்கு பொய் சொல்ல வராது. அவன் முகம் பாராத நயனங்களை மூடினாள். நீ என்னென்ன சொன்னேன்னு நானே சொல்லவா? குறும்பு மேலோங்க மிரட்டல் விடுத்தான். சொன்ன கசப்பை நினைத்து பேதியானவளோ, வேணாமே ப்ளீஸ், கஷ்டமா இருக்கும். என்னை பார்க்க தான் கிளம்பி வந்துட்டு இருந்த. ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு?
தவறுதலாக ஏதாவது வாகனம் வந்து மோதி இருக்கும், அதனால் விபத்து என்று நினைத்தவனிடம் உண்மையை அன்றி நடுங்கியபடி ஒவ்வொன்றையும் பயத்தில் திக்கி திணறி அன்று அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காதலனிடம் சொல்ல சொல்ல கோபம் உச்சிக்கேறி கொந்தளித்தான். யார் அவன் என்றான் ஆத்திரத்தோடு. நம்மளால எதுவும் செய்ய முடியாது. பொலிட்டிக்கலி ரொம்ப பெரிய பதவியில இருக்கா. யோசிச்சு பாரு, பகல்ல எல்லாரும் கூட்டமா இருக்கும் போதே சும்மா ரோட்ல நிக்கிறவங்களை வந்து மோதி ஆக்சிடென்ட் பண்ண முடியுமா? இயலாமையின் நெருடலோடு சலித்து கொண்டாள் வர்ஷா. கடவுள் தான் இவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இவருக்குமே இல்லாத கொடூரமானவன். நான் எவ்வளவோ சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுது, என்னை விட்டுடுங்கன்னு. நடு ரோடுன்னு கூட பார்க்காம பிடிச்சு இழுத்து நான் முடியாதுன்னு சொல்லி சொல்லி அவன் என்னை அடிச்சு அவன் மனசை நான் உடைச்சிட்டேனா? அதுக்காக என் உடம்பு என்னுடைய எலும்பை உடைச்சிட்டானா? வர்ற கோவத்துக்கு அப்படியே அவனை கொல்லணும் போல இருக்கு. பிடிக்கலனா முடியாதுன்னு தானே சொல்லுவாங்க. இப்படி எத்தனை பேரை கொண்டு இருப்பானோ? நேத்து இதே நேரம் நடவுடைய இருந்தவளை பேசுற போன மாதிரி படுக்க வச்சுட்டா என்று அழுதவள் நாவு துடிக்க சொன்னாள். நறுபலியா இருக்க சாபம் மட்டும்தான் நம்மளால விட முடியும் இல்ல? வர்ஷா, ஸ்ட்ரெஸ் பண்ணாத, கண்ணை மூடு, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அம்மோ. கண்களை மூடி படுத்தவள் கழுத்தில் ஏதோ ஊற பட்டன கண் விழித்தாள். என்ன பண்ணுற? எனக்கு சீக்கிரம் சரியாக கோவிலில் நெய்ந்துக்கிட்டு வாங்கின கயிறா? இந்த ஊர்ல சிகப்பு கலர்ல இருக்கோ, உங்க ஊர்ல மஞ்சள் கலரோ? அவள் வழக்கப்படி மணித்தாளி மங்கள் சூத்ரா தான் பூட்டுவார்களே தவிர மஞ்சள் தாலி கிடையாது. இது நமது பாரம்பரியம் அல்லவா? தனக்கு திருமணம் நடக்கிறது என்று தெரியவில்லை அவளுக்கு. இது புருஷன் பொண்டாட்டிக்கு கட்டுற கயிறு என்று அசால்ட்டாக சொல்லவும் விழிப்பெதுக்கம் கொண்டு அதிர்ச்சியில் ஒருத்தி நம்ப முடியாது திணறி போனாள். நான் உன் புருஷன் ஆயிட்டேனா? சிச்சி, பொண்டாட்டி ஆயிட்டேனா? கல்யாணமா ஆயிடுச்சா? நமக்கு சொல்லவே இல்லை. கல்யாண பரிசு வேணுமா? இதுவே போதும். இதை உணர்ந்து முதல்ல முழுசா அனுபவிக்க முயற்சிக்கிற கனவு மாதிரி இருக்கு. அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த மோகனமான நாணம் கலந்த பாவனை அவள் முகம் எல்லாம் பரவி உலா வர, வர்ஷா, பிரீத் உங்ககிட்ட பேசணுமா? முகத்துக்கு நேராக வீடியோ கால் வருவதை காட்டி ஆன் செய்துவிட, ஹாய் கையை அசைத்து, நல்லா இருக்கீங்களா? பவித்ரா எங்க? ஊர்ல இருக்கா வர்ஷா என்றான் சந்தீப். ஓ, ஆக்சிடென்ட் பத்தி பவிக்கிட்ட சொல்ல வேணா பிரீத். பவிக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என ரொம்ப வேதனைப்படுவா, சொல்லாத கெஞ்சும் குரலில் கேட்டாள். சரி சரி, சொல்ல மாட்டேன். கல்யாணம் நடந்துருச்சு போல. வர்ஷா பிரீத் தமிழில் பேசுவது புரியாமல் விழிக்கவும், மொழி பிரச்சனை, சைகை மொழியில் ஏன் தெரிவிக்கவில்லை என்று உதட்டை பிதுக்கி கேட்டான் பிரீத். சாரி, எனக்கும் தெரியாது. அவனை போலவே உதட்டை பிதுக்கினாள் வர்ஷா. உங்க 2 பேருக்கும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கல்யாணம் நடந்து 1 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள கிஃப்டா? புரியாமல் அவனையே கேள்வியாக நோக்க, அந்த கிஃப்ட் இங்கதான் வச்சேன் என்று பையை தொலாவினான் பிரீத். விழுந்துருச்சு போல. இருங்க, இந்த மாதிரி ஒரு பரிசு யாருமே கொடுத்திருக்க முடியாது. பயங்கரமான கிஃப்ட். கேமராவை திருப்பி காட்டிட கண்ட காட்சி. வேகமாக வந்த லாரி ஒன்று ஒருவர் மீது மோதிட அவர் தூக்கி எறியப்பட்டு விழுந்த ரோட்டில் உராய்ந்து தூரம் போய் தெரித்து விழுவது போல தெரிய, மெல்ல கேமரா நகர்ந்து கொண்டு ஆக்சிடென்ட் ஆனவர் அருகில் போவது தெரிய, அங்கே முகம் எல்லாம் ரத்தத்தில் மூழ்கி வடிந்தோட சுருண்டு வழியில் துடிக்கும் அலறல் மட்டும் இவள் காதில் விழ, வலிக்குது, காப்பாத்துங்க, கடவுளை யாராவது காப்பாத்துங்க என துடித்து குரல் கொடுத்து அழுது புலம்பியவன் முகம் படிந்த உறைந்த ரத்தத்தின் மீது கண்ணீர் வழிந்தது செந்நீராக. இதையெல்லாம் நேரலையாக பார்த்து கொண்டு இருந்தவள் இதழில் புன்முறுவல். நீதி கிடைத்த நிம்மதியில் இதழ் விரிந்து புன்னகை மலர, நீ பேசு என கண் காட்டினான் சந்தீப். அடிப்பட்டவன் அருகே கொத்த வைத்து பக்கம் அமர்ந்த பிரீத் கலாய்க்கும் பாவனையோடு, என்னடா அழுவுற? நோ ஜி, ஆம்பளைங்களுக்கு வலிக்க கூடாது. நீங்க ரொம்ப ஹைப்ரிட் ஆம்பளை, உங்களுக்கெல்லாம் வலிக்காது தானே? தன் ஷூ காலால் அவன் முகத்தை திருப்பி வர்ஷாவிற்கு அவன் முகம் தெரியும்படி திருப்பி காட்டினான். பேசு வர்ஷா, டைம் அவுட் ஆகிட போறான் என்றதும் மெய்நிலை அடைந்து மூச்சை இழுத்துவிட்டு படபடப்பை குறைத்து கொண்டு பேசத் தொடங்கினாள் வர்ஷா. அகம்பாவை பிடிச்ச ஆம்பளைங்களுக்கு பொண்ணுனா வெறும் சதம் மட்டும்தான் இல்ல, எங்க மனசு மட்டுமே காதலிக்கிற மனுஷங்களும் இருக்காங்கடா. என் புருஷ மாதிரி கலங்கப்பட்டவ அசிங்கம்னா கலங்கப்படுத்துற நீங்களும் தாண்டா அசிங்கம். ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம அவளை தொடரவங்க எல்லாருமே அழிஞ்சுதான் போவாங்க. இப்போ உன் அழிவு காலம் ஆரம்பிச்சாச்சு. வழியில தவிக்கிற, வாழணும்னு துடிக்கிற. உயிர் போயிடுச்சா? போக போகுதா? உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போறது கண்ணுக்கு தெரியுதா? எம கண்ணுக்கு தெரியறானா? கர்வம் உதட்டில் இடையோட ஆழ்ந்து அவனை பார்த்து சொன்னாள். நான் தாண்டா உன் எம என்று கத்தி சொல்லிவிட்டு குற்ற உணர்வில் முகத்தை திருப்பிட கண்ணீர் சிதறி விழுந்தது. அவள் கதறுவது தாங்காமல், நீ ஊருக்கு கிளம்புடா என்று காலை கட் செய்து அவள் அருகில் அமர்ந்து, ஏன் அலற,
உனக்கு அநியாயம் நடந்த விட்டுடுவேன நானு, கொன்னுடுவேன். பல்லை கடித்து கோபத்தை மட்டுப்படுத்த முயன்றான். கண்ணால் அருகில் வர வர்ஷா கேட்க அவனோ குனிந்து கிட்டே வர எக்கி அவன் நெற்றியில் முத்தமிட்டு, வாழ்க்கையில நிறைய எனக்கு அநியாயம் நடந்திருக்கு, அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு வாழ மட்டும்தான் நான். வார்த்தை வராது கதறியவள், மொத எனக்கான நியாயமோ என்னை காயப்படுத்தினவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நிம்மதியா இருக்க சந்தீப். மன நிறைவோடு சந்தோஷமான கண்ணீர் வடிந்தது, ஓடியது. இந்த மாதிரி நிலைமையில ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தியாகி ஆகணுமா? வார்த்தையில் ஒருத்தல் ஏறி வழி சுமத்தபடி கேட்டாள். உன் தயக்கம் போகணும், உரிமை வரணும்னு தான். புருஷனை விட உரிமையான உறவு எங்க இருக்கு வர்ஷா? புன்னகை தந்துவிட கூறியவனை விழிகளில் அள்ளிக்கொண்டு நெஞ்சில் நிரப்பினாள் காதல் காரிகை. அன்பானவர்களின் துணையே போதும், அவர்களோடு வாழும் நிமிடம் சொர்க்கமாகும். எல்லையில்லா காதலை தர வள்ளல் உள்ள போது எல்லா காயங்களும் மாறிடும். அன்பன் அவன் மெய் காதலாலே. அத்தியாயம் 24. காதலோடு கட்டி அணைத்தவளை விலகிப்போ என்று சினம் கொண்ட சிங்கம் போல கர்ஜித்தவனை மதிக்காது நையாட்டியோடு பார்த்தாள் பிரதி. அடிச்சிடுவீங்களா? எங்க அடிங்க பாப்போம். வீண் வீம்புக்கு எதிர்த்து நிற்கும் சண்டைக்காரியோ அவனிடம் மேலும் முன்னேறி நெற்றி முட்டி அவன் நெஞ்சில் முகம் புதைக்க இழுத்து விட்டான். பொள்ளீரென கன்னத்தில் தீ தெரிக்கும்படி. இதை எதிர்பார்க்காதவளோ நிலை குறைந்து கீழே விழுந்தாள். நிகழ்வது நிஜமா என்ற கேள்வியோடு, வலிக்கிறதே நிஜம்தானோ? கிருகிருவென தலை சுற்றி காதுக்குள் தேனி பூச்சிகள் ரீங்காரம் வேறு கொய்யிங் கொய்யிங் என்று நிற்காமல் கேட்டது. கோரஸ் பாடல் போல. அடிவயிற்றில் இருந்து பொங்கி வந்த கங்கை கண்களில் நிரந்தரமாக குடியேறி கன்னம் தொட்டு கதை பேசியது. இந்த காதல் தேவைதானா உனக்கு? கண்டவனும் கைவரிசை காட்டிவிட்டு போகிறானே என முதல் முறையாக வாங்கிய அடியில் ரோஷம் பெருக அழுது கொண்டே அன்னத்திற்கு தடை விதித்து விட்டாள் பிரதி. பிரதியிடம் கெஞ்சி கொஞ்சி போராடி முடியாது தோற்றவளோ, இது ஆகாது சாமி என்று முடிவெடுத்து வசைப்பாடி வரவழைத்தாள் அரைவிட்டு ஆபீஸ் போன ஆசாமியை. வந்தவனும் நேராக அடுக்களை சென்று குண்டான் சட்டிகளோடு சோத்தை சுமந்து கொண்டு ஓடினான் காதல் அல்லாதவளிடம். பசி தங்க மாட்டாளே அந்த பைத்தியக்காரி என்று உடை கூட மாற்றாமல் அரக பறக உள்ளே வந்தவனின் தோற்றமும் வினோதமானது. ஒரு கையில் 2 ஹாட் பாக்ஸ் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையில் தொட்டுக்கை கிண்ணத்தோடு சொண்டு விரலில் தட்டை தொங்க விட்டபடி கழுத்தில் வாட்டர் பாட்டிலை கவ்விக்கொண்டு கரகாட்டமாடுவதைப் போல் புவியீர்ப்பு விசையோடு போராடி அவளுக்காக சோறு கொண்டு வருபவனை கண்கொட்டாமல் பார்த்து ரசித்த கள்ளியானவள் பார்வையிலே திமிகலம் வைத்து விழுங்கினாள் காதல் பசையின் இரையாக ஆடவனை. தட்டில் சோத்தை கொட்டி அவள் முகம் நோக்கி நீட்ட வேண்டாம் என்று முகத்தை சொலித்தவள், ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன் என்று உதட்டில் முணுமணுக்க, என்ன என்ன திரும்ப சொல்லு. அதட்டலாக கோபக்காரன் மிரட்டல் விட பயந்தவளோ, ஒன்னும் இல்லையே பல்வரிசை எல்லாம் காட்டி ஈ என்று இழைத்தாள். சமாளிக்க வழி தெரியாமல் வெடுக்கென தட்டை இழுத்தவள் பசிக்கொண்ட ஆவேசத்தில் வேகமாக சாதத்தை பிசைந்து உண்பதற்காக வாய் அருகே கொண்டு செல்ல, அவனும் சாப்பிட்டு இருக்க மாட்டான் என்ற பரிதவிப்பில், உங்களுக்கு என்று அவளை மீறி பிடி சொற்றை வலது கை அவன் வாய் சேர்க்க துடிக்க அவனு முறைப்பில் இறுதினான். முந்திக் கொண்டு போன அன்பை ஊட்ட வந்த கைகளை அவள் கையில் உள்ள தட்டை தட்டி பறித்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினான். பிள்ளையார் கையில் இருக்கும் பிடிக்கொழுக்கட்டை போல கையில் ஒரு உருளை அளவு சாதம் இருக்க எங்கனம் அது பசி தீர்க்கும்? உதட்டை புதுக்கியவள் சினுங்கியபடி, பசிக்குது. பட்டினியால் சிறு குரலாய் வார்த்தை வர, போயே தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடு என்றதும், என்னால முடியாது, இப்படியே சாப்பிடுறேனே என்று சாதம் இருந்த ஹாட்பாக்ஸ் அப்படியே எடுக்க கோபம் தையை கட்டிய தட்டி விட்டு, பிச்சைக்காரி வா இதிலே சேர்த்து சாப்பிடலாம். அவன் தட்டில் உணவை பரப்பி தட்டின் நடுவே கோடு போட்டு பாத்தி கட்டி பங்கை பிரித்து வைத்தான் பாசக்காரன். அவளோ சாதத்தில் கையை வைத்து அலசி விரலால் அணைந்தபடி அவனையே பார்க்க, வேடிக்கை பார்க்காம சாப்பிடு. அதட்டி குரல் தர வேகமாக உணவை விழுங்கினாள். உணவை உண்ண சொல்வது வேறு, கூடவே இருந்து சாப்பிட வைப்பது வேறு. ஏன் காதலோ அன்போ இல்லாமல் கண்ணில் எனக்கான தவிப்பு வராது. சந்தோஷ மிகுதியில் புன்னகை வந்தது. ரசிப்பதை நிறுத்தாமல் தொடர்ந்தாள் பிரதி. அவனாகவே எல்லா உணவையும் பரிமாறி எல்லாவற்றையும் சாப்பிட வைத்து பரிவாய் கை கழுவ சொல்லி கை சட்டையால் வாயை துடைக்க விழிகள் அவனையே மொய்க்க காதலின் அடுத்த நிலைக்கு இதயம் தானாய் நகர்வது புரிந்தது. காலை அடிபட்டதும் இவன் வேண்டாம் என்று அழுதது நினைத்து சிரிக்க தோன்றியது. மெய்யன்பு காட்டி உருக வைத்து விட்டானே. கோபம் கொண்ட மனதை முகத்திற்கு எத்தனை கோப முகமூடிகள் வேண்டுமானாலும் அணியலாம். ஆனால் இதயத்திற்கு, என்னை காதலிப்பதாக உன் கண்களை சொன்ன பிறகு வாய்மொழியில் இனி நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை என்று உறுதி எடுத்தவள், எனக்கு தண்ணி வேணும் என்று ஆர்டர் போட்டாள் சேவகனுக்கு. படுத்துக்கிட்டே வேலை வாங்குற பாரு.
என்று மனதிற்குள் கருவினாலும் பாட்டிலில் தண்ணீர் எடுத்து வந்து பருக தந்தான் பிரீத். குற்றமுணர்வோடு அவன் கைவிரலால் அவள் கன்னத்தில் அடி அச்சு பதிந்ததை மெல்ல வருடி, சாரி பிரதீப், நான் உனக்கு வேணாம் பாப்பா. சோகமாக சொல்வர ஏன் என்று பார்வையாலே கேட்டாள் பாவை. நான் மோசமானவன், இப்போ உனக்கு தெரியாது, பழகுனா புரியும். யார் மனசு புரிஞ்சுக்க தெரியாது. ஏடகுடமா வார்த்தையை விட்டுருவேன். என் கோபம் உனக்கு தெரியாது, தெரியவும் வேணாமா? ஆடவன் தன்னிலை விளக்கம் கொடுக்க, ஓவர் பில்டப்பை கொடுக்காதீங்க, அந்த அளவுக்கு நீங்க மோசமா இல்ல. அரைஞ்சதுல என் கை ரேகை மொத்தமும் கன்னத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி? ஆச்சரியமாக பார்த்தான் நம்பிக்கையோடு அவனையே ஏறிட்டவளை. சும்மா கெட்டவன் மாதிரி நடிக்காதீங்க, பல்லை கடித்தபடி கோபமாக. நான் கெட்டவன் தாண்டி. ஒரு பொண்ணு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. கொஞ்ச நாள் இந்த நாடகத்தெல்லாம் நடத்திட்டு நீயும் என்னை பிடிக்கலன்னு தானே போக போற. சூடுபட்ட பூனையாய் காதல் கருவாடு எல்லாம் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தான் காதல் யோகி. நான் நாடகக்காரியாவே இருந்துட்டு போறேன். யாருமே கிடைக்காம உங்களை விட்ட உலகத்துல என்னை ஏத்துக்க யாருமே இல்லைன்னு இந்த ஆண் அழகனை காதலிக்கிறோம்னு நினைப்பா? சின்ன வயசுல இருந்து நிறைய துரோகம் பார்த்தவனா. போலியான முகங்கள் எத்தனை, அதை நம்பி ஏமாந்த கண்ணீர் எவ்வளவு. மோசமான கோபமான குணத்தோட இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணவோ ஏமாத்தவோ மாட்டீங்க. போலியான சிரிப்புக்கு விட உண்மையான கோபம் எவ்வளவோ மேல் என்று ஆசையாக அவனை நோக்கினாள். அவன் கண்ணும் மனமும் அவளில் மூழ்கிட பேச்சு மூச்சு மறந்து போக செத்து விடுவாய் என்ற நுரையீரல் உயிர் காற்றுக்காக போராட வேக வேகமாக மூச்சுக்களை விட்டான். இப்படியும் பெண்கள் இருக்கிறார்களா? நீ இயல்பில் எப்படியோ அப்படியே இரு, எனக்கு உண்மையாக இரு, அது போதும் என்று சொன்ன அவளையே வெறித்து வெறுத்து யோசனையோடு பார்க்க, உங்க பார்வைக்கு என்ன பொருள்? புருவம் உயர்த்தி சைட் அடிப்பவனை கேட்டிட, ஒன்றும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டாளே என்று பதறிட விக்கி வார்த்தைகள் தடுமாற, நெறிஞ்சுமுள்ள அள்ளி அணைச்சுக்கிட்டா குத்தோ, வழி தரது அதோட இயல்பு, நாம தான் ஒதுக்கிக்கணும். என் மேல இருக்கிறது கிரஷ் பிரதி, ஒரு ஆண் தரும் நம்பிக்கை. தனக்கான பாதுகாப்பு முழுசா கிடைக்கும் போது அவங்க மேல நமக்கு ஒரு அன்பு வரும். அதுக்கு பேரு காதல் இல்ல. மூச்சு விடாமல் வசனம் பேசினான். ஓ அப்படியா? டயர்டா இருக்க, இங்க அருங்க பிரீத். மங்கை அவள் நெஞ்சில் சாய்ந்த இலை பார. வசனம் வரவில்லை நாயகனுக்கு, வெறும் காத்து தனக வருது. ஐஸ் கட்டியாகி விட்டான் அவளை காதலிக்காத ஆளு. ஐ லவ் யூ பிரீத் என தன் காதல் சொன்ன களைப்பில் கண்களை மூடினாள். அவன் நெஞ்சம் எடும் மஞ்சம் தனில் உரிமையாக அதிர்ச்சி அடைந்தவனும் தன்னிலை பெற்று இவள் காதலின் தரத்தை சோதனை செய்து பார்க்க முடிவெடுத்து விட்டான் சந்தேகக்காரனாக. சொக்க பொன்னான காதல் கொண்ட இதயம் இவனது சோதனைகளால் சிதைந்து விடுமா, இல்லை இவனையே அன்பால் ஜெயித்து விடுமா? அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்க அதறி பதறி எழுந்தாள் பிரதி. அருகில் நின்ற கருப்பு உருவத்தை பார்த்து பேய் என அரண்டு பயத்தில் மெத்தையில் இருந்து பின்னால் நகர்ந்தாள். அச்சத்தில் வேர்த்து வளைய ஒரு கரம் தானாக நெஞ்சை பிடித்து கொள்ள இதயம் படபடத்து காது வரை கேட்டது. செல்போன் டார்ச் அவள் முகத்தில் பட கண்கள் கூசிட கைகள் கவசமாய் முகத்தை மறைத்தது. குட் மார்னிங் பிரதி, வா வா, பிரஷ் பண்ணிட்டு வெளியே வா, வேலையை ஆரம்பிக்கலாம். ஆ கண் கசக்கி உறுத்து அவனை பார்த்து, ஏன் நைட் இப்படி வந்து எழுப்பி விடுறீங்க? நடு ராத்திரியில என்ன வேலை இருக்கு? காலையில பாத்துக்கலாம். இடுத்து போத்தி தூங்க போனவளை. இதுதான் காலை, அதிகாலை, வா என்று கைப்பிடித்து இறக்கமே இல்லாமல் இழுக்க வலியால் சினங்கி அழுவதைப் போல பாவனை செய்தாள். நோ யூஸ். வாசலில் பிடித்து தள்ளியவன் போய் வாச தொழிச்சு கோலம் போடு. அப்படின்னா? ஹாஸ்டல் வாசியான இவளுக்கு இதை பற்றி நோ ஐடியா. பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வாசல்ல தெளிக்கணும். ஏன் ஹாஸ்டல்ல உங்க ரூமை சுத்தம் பண்ண சொல்ல மாட்டாங்களா? சந்தேகமாக கேட்டான். இல்ல, அதுக்கு தனித்தனியா ஆளுங்க இருப்பாங்க. ஓ, இதெல்லாம் ஈஸி தான், சீக்கிரமாவே கத்துக்கலாம் என்று உள்ளே செல்ல மொத்த தண்ணீரையும் வாளியோடு சாய்த்து விட்டு அந்த தண்ணீர் மேலேயே வேறு நடை போட்டு நடக்க கால் வழுக்கியது. விழுந்தாள். அவனோ அவளை தாங்கிக் கொண்டான், கைகளில் வாங்கிக் கொண்டான். நைட்டி அணிந்து இருந்த நயல் நதியை இரு கண்களும் தொட்டு மோதி பக்கென தீப்பொறிகள் பறந்து தெறிக்க புலராத காலை வேளையில் வீசும் வாடை காற்றின் குளிருக்கு அவன் நெஞ்சங்கோட்டில் காதல் நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்தாள் கண்ணியவள். உணர்வுகளை தூண்டி பார்வையாலே உயர்வரை தீண்டி எல்லைகள் எல்லாம் தாண்டி காதல் களத்தில் மோதி இடம் பெயர்ந்தது இருவரின் நேச நெஞ்சங்கள். இப்படி ஊத்தக்கூடாது. என்ன சொல்றீங்க? தண்ணிய இப்படி கவுத்து விட்டா கீழே விழ வேண்டியதுதான். அவள் கைப்பிடித்த வழியில் வாளியில் மிச்சம் சொச்சம் இருந்த தீர்த்தத்தை அவள் மீது கையால் மலை போல முகத்தில் தெளித்துவிட சில்லென சிலிர்த்து அடங்கியது பெண் தேகம். அவளை விட்டு விலகி குறுநகை கொண்டவன், நீ போய் படிக்கட்டில் உட்காரு, நானே எல்லாத்தையும் செஞ்சுடுறேன்.
ஒரே இடத்தில் கொட்டி குவித்து குளம் கட்டிய நீரை எல்லாம் வாசல் முழுவதும் பரப்பி அரை வட்டமாக அழகாக மாற்றியிருந்தான். கோலம் போட்டுட்டு வா. கைலியை மடித்து கட்டி துடப்பத்தை சுழற்றி ஐயனார் அருவா போல தோளில் வைத்து நடந்து செல்வது அத்தனை கம்பீரமாய் இருந்தது. பிடித்தவர்கள் என்ன செய்தாலும் பிடித்தம் வந்து விடுமோ? தன்னை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தாள். குடும்ப பாங்கான பையன் கிடைத்ததால் கோலத்தை கிறுக்கி தள்ளினாள். இதய வடிவில் வரைந்து உள்ளே டிசைனாக ஐ லவ் யூ பிரீத் என்று எழுதி முடித்து வரைந்த இதயத்தையும் தனது இதயத்தையும் காதலால் நிறைத்தாள். காதலன் மேல் பித்து கொண்ட இனியவள். டீ போடு பிரதி என்ற சத்தம் கேட்டதும் டீயை கலக்கி தர அது விஷத்துக்கே டஃப் கொட்டது. வாயில் இருந்த டீயை வாஷ்பேஷனுக்கு தந்தவன், எதுவுமே உனக்கு தெரியாதா? டீயின் கசப்பு நாக்கிலே நிற்க முகத்தை சொலித்தான் பிரீத். முகம் செலுத்து போய் சுருங்கியது அவளுக்கு. சாரி, தெரியாது, ரொம்ப தத்தியா இருக்கேனா? தேவையில்லாமல் மனம் பவித்ராவோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தது. ஒன்றும் தெரியாத தன்னை தாழ்வாக எண்ணினாள். வா, கத்தத்தர. கைப்பிடித்து கட்டிய மனைவி போல ஒவ்வொன்றாக சொல்லிக் கொடுத்து கிச்சன் மேடையில் பிரதி அமர்ந்து இருக்க நின்றபடியே தேநீரையும் பிஸ்கெட் போல துணைக்கு அவளையும் சேர்த்து பருகினான் கண்களால். காதலனை குருவாகி கற்றுத்தரும் போது கசக்குமா என்ன? எல்லா வேலையும் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்கள் விரிய ஆச்சரியமாக கேட்டாள். கல்யாண மண்டபத்துக்கு வேலைக்கு போவோம் பிரதி, அதனால எல்லாமே தெரியும். உங்க அப்பா அம்மா? கேள்வியாக அவனை பார்க்க. சோக கதைகள் எல்லாம் வேண்டாமே. அப்பா அம்மா பத்தி நினைவுல கூட எனக்கு இல்ல. அத்தை தான் எனக்கு எல்லாமே. கண்கள் லேசாய் கலங்க இமைகளை மூடி விழாமல் அடக்கினான். யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது. எல்லாரும் எல்லா நேரமும் கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தேவைகளை வேலைகளை பார்க்க நமக்கு தெரியணும். அவன் கூறியதை தாரக மந்திரமாக ஏற்றவள். அடுத்து என்ன பண்ணணும்? ஆர்வக்கொள்ளாரில் கேட்டாள். அவன் செய்ய வேண்டிய வேலைகளை பட்டியல் போட காதில் கேட்டதற்கே சோர்ந்து போய் மயங்கி விட்டாள். இவ்ளோ வேலை பார்த்தா எங்கிருந்த லவ் என்று இழுத்து சொல்லாமல் நிறுத்தினாள் வரவிருந்த வார்த்தையை. ஒரு பொண்ணுக்கு குடும்பம் நடத்த தெரியணும் பிரதி. ஃபுல் டைம் லவ்வர்ஸா யாராலையும் இருக்க முடியாது. அது சீரியல் சினிமாவுக்கு மட்டும்தான் செட் ஆகும். நிஜம் இதுதான். வீட்டு வேலை செய்யறது சொல்லல ஆளுமையோடு பொறுப்பா அரவடைச்சு குடும்பம் நடத்த எல்லாமே தெரிஞ்சவங்களால மட்டும்தான் முடியும். அவன் அத்தையின் முகம் கண்முன் வந்து போனது. இதை சொல்லியே எங்களை வேலை வாங்குறது. கை கட்டி பார்வையால் துளைத்தாள் மனமோ. ஏய் மோசக்காரா என்று திட்டிய மொழியே அவளை கண்டு ரசித்தவன். பிடிச்சவங்க மேல காட்டும் அன்பு அக்கறைதான் காதல். அதை செயல் மூலமா காட்ட சொன்ன. அக்கறையோட என்னை கவனிச்சுக்கிறது உன் பொறுப்பு. உனக்கு செய்ய விருப்பம் இல்லைனா செய்யாத. வெறும் காதல் வார்த்தைகள் மனசுதான் நிறைக்கும், வயிற்று நிறைக்காது. பி பிராக்டிக்கல் பிரதி. யாரு கோலம் போட்டது? பிரதி தான் பவி. ஏன்? புரியாமல் கேட்கவும் கையோடு இழுத்து சென்று காட்டினாள். என்ன இது மாமா? கடுப்பானாள் பவி. கோலம் அவளுக்கு எதுவும் தெரியல. நீ கொஞ்சம் எல்லாம் எப்படி பண்ணணும்னு கத்துதாடி என பார்வையால் கெஞ்சி கூத்தாடினான். அப்புறம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஹோம் சயின்ஸ் டீச்சர் மாதிரி தெரியுறேனா? முறைத்து வைத்தாள். அவன் தன் கண்களை கோலத்தில் பதித்து ரசித்துக் கொண்டு இருக்கவும் மேலும் ஏறியது பொறாமை அனல். போது ரசிச்சது, இதெல்லாம் தனியா எழுதி தர சொல்லு. பொறாம? அவள் தோளில் கை போட்டு ஏளிடமாய் சிரித்தான். எந்த அமையும் இல்ல. மாமன் கையை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் பவித்ரா. அவள் போனதும் போனை எடுத்து கேமராவில் பதிய வைத்தான் காதல் கோலத்தை. குளித்து முடித்து வந்து சுமதி அத்தை படத்திற்கு பூ வைத்து விளக்கு ஏற்றிவிட்டு கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள் பிரதி. என்ன பண்ற பிரதி? வேண்டுதல் லிஸ்ட் பெருசா இருக்கும் போல. கிண்டல் துணையில் காதலன் கேட்கவும் கண்ணை திறக்கவும் இமை முடி வைத்த கண்ணீர் வழிந்தது. என்ன டார்ச்சர் பண்ணி நீங்க வேண்டாம்னு ஓட வைக்கதா இதெல்லாம் செய்ய சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா எதை நம்பி நீங்க சொன்னதை நான் செய்ய? ஒரு கணவனுக்கு மனைவி செய்யற மாதிரி குடும்பம், நிர்வாகம், பொறுப்பு, பராமரிப்பு, பணிவிடை எல்லாமே நான் செய்ய தயார்தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன வருது? உங்க மனசு மாறிட்டா என்ன ஏமாத்த என்று முடிக்க முன்னே விளக்கின் தெய்வத்தின் மீது கை வைத்து அக்னி சாட்சியாக சொன்னான். என்கிட்ட இருக்க எல்லா கெட்ட குணத்தையும் உன்கிட்ட காட்டுறேன். இது எல்லாமே தெரிஞ்சும் உன் காதல் தாக்கு பிடிச்சு நின்னுட்டா நீயா என்னை வெறுத்து விலகாத வர யாருக்கும் என் மனசுலையோ வாழ்க்கையிலையோ இடமே இருக்காது. ஒருவேளை நீயா வேண்டாம்னு போனா உரிமையோ உறவோ சொல்லி என்னைக்கும் என் முன்னால வரக்கூடாது. தாக்கு பிடிச்சு நின்னு காட்டிட்டா? திமிரோடு கேட்டாள் பிரதி. இந்த ஜென்மத்துக்கு நீ மட்டும்தான். மேலே சொல்ல முடியாமல் தடுமாற, நான் தானா? என்ன சொல்லுங்க? மிஸ்ஸஸ் பிரேத்குமார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னவன் சூடுபட்ட தன் கையை உதறிவிட்டு வேலைக்கு சென்றான். வேண்டாம் என்ற அலட்சியமாய் விலகுபவனை காதல் செய்வதால் கிடைக்கப் போவது வெகுமானமா இல்லை அவமானமா?